ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு. நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு? அண்ணன் திருமாவளவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதனால இது எப்படி இருக்குன்னா, திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது. இப்ப நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூர்ல ஏதோ 2 பூதம் இருக்கு, உள்ள வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுங்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்கறேன். அதனால தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுறான்னு எனக்கு தெரியலீங்க. அவர்களுக்கு எதிர் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களை கடிக்கிறக்கா? ஒரு ரோட்ல போறாங்க, 2 வீலர்ல ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டிடுதுங்கண்ணா. இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு. இது என்னை பொறுத்தவரைங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்கு. யாரு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்க போகணும். யாரு வேண்டாலும் நேரா போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிட்டு நேரடியா இந்தந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்துல பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு கொடுக்க முடியாதுங்களா? நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டு கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்துல யாரு வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம். அப்படி ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்க. அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்கன்னா தைரியமா போகலாம். அரசியல் தலைவர்கள் போறதுக்கு என்ன, ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அவங்க பாதுகாப்பா அவங்க தான் பார்த்துக்கணும். காவல்துறை இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினைச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். எங்க ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? நான் யாரு வேணாலும் வரலாமே. எல்லாரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே. முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வர்றாங்க. என்டிஏனுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க. அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்க ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா, அப்ப எங்க ஊர்ல என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்க வந்தாவே நாங்க பிடிச்சி பார்டர்ல சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ வந்து மக்களை பாருங்க. ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யாரு, அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ள போறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினது நான் கவனிக்கலைங்கன்னா ஐம் சாரி. நான் கவனிக்கல என்ன பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நான் கோயம்புத்தூர்ல இப்பதான் நேரடியாக அங்கே வர்றேங்கன்னா, அதனால ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போகலாம். புதுசா நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்க போறதுக்கு பயமா இருக்கு, அங்க போறதுக்கு பயமா இருக்கு, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவர்கள் சொன்னதை பார்க்கல, அவங்க வேற ஏதாச்சும் காரணத்துல அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர். தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்க. அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாருங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்துலதான் பாக்குறதுக்கு தாவேக்கால பிளான் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு அதை பத்தி கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்க வந்து இறங்குறாரு, எந்த வழியா கரூருக்கு வராரு, எத்தனை பேர் உங்க கூட வர போறாங்க, எத்தனை கார்ல வர போறீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்ல இருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போறாங்க, எந்த இடம் அப்படின்றது குறிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க கொடுத்துதான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயத்துல கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம். இறந்து போன 41 பேர் குடும்பம் பார்த்தீங்கன்னா, அதில் கரூர் நகரத்துக்குள்ள 80% இருக்கிறாங்க. வெளியே கொஞ்சம் போகணும், 20 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இதுக்கு இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னு. யார் வேண்டுமானும் வரலாம். மக்கள் வெளியிருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அவங்க போற பாதை தெரியும். யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டோம். கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நாம் என்ன சாவு வீட்டுக்கு போறோம், இறந்து போன வீட்டுக்கு போறோம். யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்துவதற்கு போறாலும் மக்களுக்கு தெரியும். மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும். அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்க்கணும். அதனால இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க, அங்க பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை கார் வரும். ஆனா தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு, அரசியலை விட்டுலாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன? அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம். அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ராமநாதபுரத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம், கரூரை விட்டு கொடுக்க மாட்டோம், கோயம்புத்தூரை விட்டு கொடுக்க மாட்டோம்.
இப்ப நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூர்ல ஏதோ 2 பூதம் இருக்கு, உள்ள வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுங்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்கறேன். அதனால தயவு செஞ்சு எங்க ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுறான்னு எனக்கு தெரியலீங்க. அண்ணா அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கன்னா, எப்படி இருக்கும், யார் வருவார்கள் யார் செல்வார்கள் தெரியாதுங்கன்னா. எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும். நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிட்டு இருக்கேன், கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஐடியாலஜி வந்து வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு லைன்ல, நாம் ஒரு லைன்ல, இன்னொருத்தர் ஒரு லைன்ல, அது எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகும் தெரியல. அதனால் பொறுத்திருப்போம். 2026 தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும். அதனால கூட்டத்துக்கு யார் வந்தாங்க, எந்த கொடி பிடிச்சாங்க, யாரு சொன்னாங்க, நான் அதை பார்ப்பதும் இல்லை, எனக்கு அது தெரியறது இல்லைங்கன்னா. அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கட்சியினர் வந்து போராட்டம் ஈடுபடுறாங்க. மக்கள் அடிக்கிறக்கா? திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா? ஒரு ரோட்ல போறாங்க, 2 வீலர்ல ஒருத்தர் வர்றாரு, வண்டி முட்டிடுதுங்கன்னா, இது எங்க எல்லோருக்குமே நடந்திருக்கு, எல்லோருக்கும் நடந்திருக்கு. திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சாரி சொல்லுவோம், அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம், அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம். ஏன்னா நம்ம தலைவர் என்கின்ற முறையில, சமுதாய பணியில் இருக்கிற முறையில அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு. இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மூத்த தலைவர். அவர் சமீபத்துல அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏத்துக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் மிரட்டுறாங்க, வண்டியை புடுங்குறாங்க, 2 பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, அந்த வண்டி கீழே விழுகுது. அதை நாம 10 நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம், பாருங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு. அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், அதை பத்தி எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் அண்ணன் திருமாவளவன் தானே பொறுப்பு. ஏன்னா காருக்குள் அவர் உட்கார்ந்துருக்காரு. இதுல ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ணா எப்படிங்கன்னா. அதனால் இசட் பிரிவு பாதுகாப்பு, ஒய்சி இதெல்லாம் வந்து மத்திய அரசு, ஆளுகின்ற மாநில அரசு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டீம் எடுக்கிறாங்க, நான் சர்வே டீம் எடுத்து அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டி. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு நடந்து கொண்ட விதம் முற்றிலும் தவறு. இதை சொன்னா நம்மளே 4 பேர் வந்து திட்டுறான், எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம். உண்மை தானே சொன்னோம். பப்ளிக்ல நீங்க அடிக்கலாமா, ஒருத்தருடைய வண்டியை உடைக்கலாமா? அது எவ்வளவு பெரிய தவறுங்க. அண்ணா இன்னைக்கு திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரியல, காவல்துறை நண்பர்கள் ஏன் அவருடைய கட்சி அவர்கள் செய்த தவறுக்கு ஏன் முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியலீங்கன்னா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தப்பு தொண்டர்கள் மீது. திருமாவளவன் மேல தப்புன்னு நான் சொல்ல, உள்ள இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். வெளியிருந்த தொண்டர்கள் அடிக்கிறாங்க, வண்டியை உடைக்கிறாங்க, இவ்வளவு பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பேசிக் எஃப்ஐஆர் கூட போடாம காவல்துறை உங்களுக்கும் எனக்கும் ஹெல்மெட் போடணும். முதலமைச்சர் அவங்க கோயம்புத்தூர்ல போய் பிளெட்ஜ் எடுக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல ஹெல்மெட் போடணும், நீங்க வண்டி மெதுவா ஓட்டணும், அப்படி போடணும். அதே முதலமைச்சர் இந்த பிளெட்ஜ் எடுக்கிறதுக்கு ரோட்ல யாராச்சும் டிராபிக் வயலேஷன் பண்ணி கலாட்டா பண்ணா எஃப்ஐஆர் போடுங்கன்னு முதலமைச்சர் சொல்லாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இவ்வளவு பேர்த்த சேர்த்து முதலமைச்சர் அவர்கள் டிராபிக் பிளெட்ஜ் எடுக்கிறார், டிராபிக் வயலேஷன் பண்ணாதீங்கன்னு. அவருடைய கூட்டணியை சார்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வயலேஷன் பண்ணும் பொழுது இந்த முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலீங்கன்னா மக்களுக்கு முதலமைச்சர் மீது எப்படி மரியாதை வருங்கன்னா. நன்றி. திருமாவளவன் அவர்கள் விஜயை வந்து பாஜக ஒரு கருவியை பயன்படுத்தி திமுக அவருடைய கூட்டணியினுடைய சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜக திருமாவளவன் ஏன் பதறாருன்னு தெரியலங்கண்ணா. ஏன் ஆதவர்ஜுன் அவர்களை கட்சியை விட்டு அனுப்பிச்சாங்க? எதற்காக ஆதவர்ஜுனோடு இன்னும் நட்பை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்? நீங்களே வெளிப்படையா பாருங்க. ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு புதிய கட்சியில போய் ஜாயின் பண்றாரு, நடிகர் விஜய் அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்றாரு. ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் யார்கிட்ட வாங்குறாரு? அண்ணன் திருமாவளவன் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதனால இது எப்படி இருக்குன்னா, திருமாவளவனுடைய பேச்சை பார்க்கும் பொழுது பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவது போல எனக்கு தெரிகிறது. அதாவது நானே ஒருத்தர் அங்க அனுப்புவேன், அந்த கட்சிக்கு போனவரே வந்து முதல் ஆசீர்வாதம் என்கிட்ட வாங்குவாரு, ஆனா நான் எல்லாத்தையும் பிஜேபி லிங்க் பண்ணி பேசுவேன். அதனால திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையா நடந்துக்கணும். அவர் வெளிப்படையாக இந்த விஷயத்தில் நடந்துக்கல. இன்னைக்கு அவரு அரசியல்ல யாரோ தன்னுடைய எதிரி, தன்னுடைய கட்சி வாக்குகள் வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிற யூகத்துல பாரதிய ஜனதா கட்சி திட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியும் அவருடைய தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திருமாவளவன் அவர்கள் இருக்கிறது, எங்களுக்கு இல்லைங்கன்னா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து சமீப காலமாகவே பள்ளிகளில் வந்து பள்ளி மாணவர்கள் விடுமுறைகள் அளிக்கப்பட்டு நடத்தப்படுது. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் ஐயா வர்றாங்க, ஹாஃப் டே லீவ் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா ஹாஃப் டே லீவ் குழந்தைங்களுக்கு. அவர் வர்றது ஒரு பாலத்தை திறக்கிறாங்க, கொடிசியா போறாங்க, ஒண்ணுமே இல்லைங்கன்னா ஒரு 3 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சி. முதலமைச்சர் வர்றாங்க, ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் நமக்கு தெரியும் முதலமைச்சர் வர்றாங்க. கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் வந்துட்டாங்க, ஏப்பா ஸ்கூலுக்கு போல லீவ் விட்டாங்க. இந்த டிராமாவை தமிழ்நாடு முழுசும் பண்றாங்க.
ஸ்கூலுக்கு லீவ் விட்டா தான் பெற்றோர்களுக்கு தெரியும். அதே தான் இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் இன்னைக்கு கல்லூரிக்குள் நுழைஞ்சு இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு இதே டிராமா அங்கே பண்றாங்க. அதுவும் ஆள் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் உங்களுடைய ஸ்டாலின் கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால முதலமைச்சர் தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதா, இல்ல யாரோ செய்யறாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா? இன்னைக்கு உதாரணத்திற்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சருடைய வருகைக்கு அரை நாள் லீவ் விட்டதே மக்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அப்படியே லீவ் விடுறீங்க? குழந்தைங்க படிக்கணும், தீபாவளிக்கு லாங் ஹாலிடே வருது, எதுக்கு லீவ் விடுறீங்க? உங்களுடன் ஸ்டாலின் கேம்பை ஏன் ஸ்கூலுக்குள்ள நடத்துறீங்க? இது எல்லாம் துரதிருஷ்டவசமானது. அரசியல் லாபத்திற்காக பள்ளிக்கூடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நேற்று ஒரு ஜீவோ வெளியிடுறாங்க. ஜாதியுடைய அண்ணே அது ரொம்ப தவறுங்கண்ணே. இங்க பாருங்கண்ணே, இன்னைக்கு ஐயா திரு ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை வந்து கோயம்புத்தூருடைய மேம்பாலத்துக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஜிடி நாயுடு அவர்கள் ஜாதியெல்லாம் தாண்டி பொது தலைவர். அந்த பாலத்திற்கு பேரை சூட்டணும்னா சரியான நபர். கோயம்புத்தூர்ல அந்த பாலத்துக்கு நீங்க ஒருத்தருடைய பேர் வைக்கணும்னா ஜிடி நாயுடு ஐயா பேர் தான் வைக்கணும். காரணம், ஜிடி நாயுடு ஐயாவுடைய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த பாலம். அங்க ஒரு தூண் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட ஆயிருக்கும். நாங்க அதை மனதார வரவேற்கின்றோம். ஜிடி நாயுடு அவர்கள் பேரை வச்சதை மனதார வரவேற்கிறோம். எடிசன் ஆஃப் நம்ம ஊர். நாங்க ஜிடி நாயுடு ஐயாவை ஒரு ஜாதியில் அடைக்கிறோமா? இல்ல. நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் லிஸ்ட்ல கருணாநிதி ஐயா பேரை வைக்கிறீங்க. ஏன் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை? கருணாநிதி அவர்களை விட சமகால அரசியல்ல வந்து இவரும் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, மக்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஜிஓவே உங்களுடைய தலைவர்களை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு ஜிஓ வச்சிருக்கிறீங்க. அதே போல பட்டியல் சமுதாயத்துல பிறந்து பெரிய தலைவர்களாக வந்து யாரு பேர் இல்லையே? ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயா பேர் இல்லை, எம்சி ராஜா ஐயா பேர் இல்லை, யாரு பேர் இல்லையே? ஏன் இல்லை? முத்துராமலிங்க தேவர் ஐயாவை இன்னுமே ஜாதி தலைவராக பார்த்து கொண்டிருக்கின்றார்களா தமிழகத்தினுடைய அரசு? அதனால் எந்த பெருந்தலைவர்களுடைய பேருமே இல்லை, முக்கியமான தலைவர்கள் பேர் இல்லை. இவர்கள் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா முக்கியமான தலைவர்களை ஜாதி வட்டத்திலே அடைச்சு வைக்கலாமா? எத்தனை நாளைக்கு ரட்டமலை ஸ்ரீனிவாசன் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? எத்தனை நாளைக்கு அம்பேத்கர் ஐயாவை ஜாதி வட்டத்தில் அடைப்பீங்க? அதனால் இந்த ஜிஓவை அரசு வாபஸ் வாங்கணும். எல்லோருக்கும் அவர்கள் பிடித்த பெயரை வேற்பதற்கு உரிமை இருக்கிறது. இந்த மாதிரி ஜிஓ பேட்டத்தை போட்டு தான் பெரிய தலைவர்களை மறுபடியும் ஜாதி வட்டத்தில் அடைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு மறுபடியும் தமிழகத்தை இந்த ஜாதி வட்டத்தில் அடைக்காம பொது பெயர்களை, எல்லோரும் பொது பெயர்கள் தான். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய பேரே வைக்கக்கூடாதுன்னு அந்த ஜிஓட சொல்றேன். இதை விட கொடுமை என்ன இருக்கும்? நீங்க போட்டிருக்கிற சாம்பிள் பேர்ல எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை? கருணாநிதி ஐயா பேர் இருக்குல்ல, இருக்கட்டும். நான் அப்போஸ் பண்ணீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பேர் இருக்கட்டும். எம்ஜிஆர் ஐயா பேர் ஏன் இல்லை? தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பல தலைவர்கள் பேர் ஏன் இல்லை? அதனால் இந்த ஜிஓ ஒரு கண் துடைப்பு. இதற்கு தலைமைச் செயலாளர் அவங்கெல்லாம் வந்து உடந்தையா இருக்கிறாங்க. அவங்க பேர்ல இந்த ஜிஓ இஷ்யூ பண்றாங்க. இதை விட பெரிய வருத்தம் எங்களுக்கு என்ன இருக்க முடியுதுன்னா? நன்றிங்க. தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் டைம் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. ஆனா நேற்று நடைபெற்ற அதிமுக பரப்புரை கூட்டத்துல தாவேகா குறிப்பாளருக்கு கூட்டணி பிள்ளையார் சுழின்னு சொல்லியிருந்தா, அப்படி அந்த பிள்ளையார் சுழி வந்து பாஜக கூட்டணியில பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணன், நான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் நான் கிடையாதுங்கன்னா, நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கன்னா. அதனால் சம்பந்தப்பட்டவர்கள் இதை பத்தி பேசுவாங்க. நீங்க கிட்ட சொன்னதுக்கு பொதுப்படையான கருத்து நான் சொல்லியிருக்கிறேங்கன்னா, மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணங்கிட்ட அதை கேளுங்க, அல்லது எடப்பாடி அண்ணங்கிட்ட கேளுங்க. என்னை பொறுத்தவரை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது, பொறுத்திருக்கும். அண்ணா இல்லைங்கண்ணா, அண்ணா எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் 2009 இருந்து தொடர்பு இருக்குங்கண்ணா. அரசியல் நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தோடு எனக்கு தொடர்பு. குறிப்பாக கேப்டன் ஐயா வந்து ஒரு பெரிய மனிதர், அரசியல்ல ஒரு புரட்சி ஏற்படுத்தவங்க. 2009 லோக்சபா தேர்தலையும் நான் கேப்டன் ஐயாவை அருகில் இருந்து பார்த்துருக்கேங்கண்ணா. சுதீஷ் அண்ணங்கிட்ட அன்னையிலிருந்து எனக்கு நட்பு இருக்கு. 2009 இருந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் சுதீஷ் அண்ணனை பக்கத்துல பார்த்துருக்கேன், தூரத்துல பார்த்துருக்கேன். மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மீது மிகப்பெரிய அன்பு நான் வச்சிருக்கிறேன். அதனால் இந்த குடும்பத்துல எப்பொழுதும் நட்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, இந்த குடும்பத்தை மதிக்கக்கூடியவனாக, கேப்டன் ஐயாவுடைய புகழை கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் அரசியல் பேசுவதற்காக வரலீங்கன்னா, இந்த குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்காக வந்திருக்கேன். நன்றிங்கண்ணா.